ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப வந்து என்ஐடி திருச்சி. என்ஐடி திருச்சியில வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. இது வந்து பாருங்க, இது வந்து 6/5/2025 நம்ம டேட் ஆஃப் ரிலீஸ்க்கு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். டைட்டில் ஆஃப் த பேப்பர் ஹை வேலண்ட் எர்த் அபாண்டன்ட் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் கிராஸ் கம்ப்யூட்டர் ஆக்சிஜன் ஆட்டம் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். இதுல வந்து ப்ராஜெக்ட் பொசிஷன் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ப்ராஜெக்ட் அசோசியேட் சொல்லி ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க, மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரி கெமிக்கல் சயின்ஸ் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஈக்குவலன்ஸ். ஏஜ் வந்து 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் ப்ராஜெக்ட் அசோசியேஷன் 25,000, மந்த்லி 25 to 28,000 அஃபோர்டபுளா இருக்கும். டியூரேஷன் வந்து 3 years. திஸ் இஸ் டெம்பரரி பொசிஷன். ஓகேவா, வந்து டெம்பரரியா தான் ஆள் எடுக்கிறாங்க. இது வந்து பர்மனெண்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்ச் ஒர்க் டீடைல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், காம்படிஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், presentation and presentation. Selected candidate will be permitted to register of PhD programmer per NITT rules and regulations சொல்லி சொல்லிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்ளை பண்றவங்க இதை பார்த்துக்குங்க. இதுல ஒரே ஒரு போஸ்டிங் எம்எஸ்சி கெமிக்கல் சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கலாம். மற்றவங்களாம் படிக்க வேணாம். இதெல்லாம் வந்து பாருங்க, ஆஃபீஸ் ஆஃப் டீன், ரெக்யர்மெண்ட் ஆஃப் டெம்பரரி ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் அப்ளிகேஷன் அசோசியேட்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இதுல வந்து சீரியல் நம்பர் ஆஃப் அலாட்டட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்க போட்டுப்பாங்க. ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை அவங்க போட்டுப்பாங்க. இந்த இடத்துல உங்க போட்டோ ஓட்டுங்க. இந்த இடத்துல உங்க போட்டோ ஓட்டிக்கிங்க. இடத்துல நேமு, நேஷனாலிட்டி, மதர் டங்கு, டேட், மந்த், இயர், உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு, மேலா ஃபீமேலா, சிங்கிளா மேரிடா, ப்ளீஸ் ஸ்பெசிஃபைடு. அப்புறம் அட்ரஸ், ப்ராஜெக்ட் டைட்டில், நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, அப்புறம் எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி, கிராஜுவேஷனு, போஸ்ட் கிராஜுவேஷனு எல்லாத்தையும் எழுதிங்க இதுல. அப்புறம் இதுல எனி அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி கேட்டுருங்க, வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களான்னு.